அன்பானவர்களே, இந்த முறை கொலோசியர் நிருபத்திலிருந்து நாம் கவனிக்கப் போகிறோம். கொலோசியர் நிருபத்தை நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம். 12வது புத்தகம் 274 பக்கத்தில் இருக்கிறது. இது ஒரு சின்ன நிருபம். 4 அதிகாரங்கள் மட்டும் இந்த நிருபத்தில் இருக்கின்றன. இந்த நிருபத்தை எழுதினவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் கொலோசே சபைக்கு போனதில்லை. ஆனால் கொலோசே சபையில் உள்ள விசுவாசிகளை குறித்து அவ்வப்போது அவருடைய உடன் ஊழியராகிய எப்பாப்ராவிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்வார். கண்களினாலே பார்க்காவிட்டாலும் கூட அவர்களை குறித்து எவ்வளோ பாரம் வைத்திருந்தார், அவர்களுக்கு இருந்த பிரச்சனைகளை குறித்து எப்படி அறிந்திருந்தார், அதைத்தான் என்ன ஆலோசனைகளை கொடுத்தார், அதைத்தான் இந்த நிருபத்திலே படிக்கிறோம். எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கிலீஷில் எஃபீஷியன்ஸ் இ, பிலிப்பியன்ஸ் பி, கொலோசியன்ஸ் சி, இபிசி அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ். இப்போ அந்த ஆர்டர் நமக்கு மறக்காது. எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர். கொலோசியருக்கு அடுத்த நிருபம் 1 தெசலோனிக்கேயர். எபேசியர், பிலிப்பியர் அடுத்து இருக்குன்னு அந்த பார்க்குறீங்களா? அதை முதல் எழுத்தை கவனிக்கிறீங்களா? நல்லா பாருங்கள், தெரியுது பார்த்தீங்களா? எபி ஞாபகம் வச்சுக்கலாம். எபேசியர், பிலிப்பியர், அப்புறம் பிலிப்பியருக்கு அடுத்து கொலோசியர். இந்த நிருபத்தில் 276 பக்கம் திருப்பிங்க. அதில் 2ஆம் அதிகாரத்தை பார்க்குறீங்க. இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு வசனம் அல்லது 2 வசனங்களை எப்படி தியானிக்கிறது, எப்படி அதை மனப்பாடம் பண்ணி கொடுறது, எப்படி உள்ளத்திலிருந்து எடுத்து யோசிப்பது, இந்த பயிற்சியை தான் இந்த டேட் டைம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். முதல் முறையாக பார்த்துட்டு இருக்கலாம். நல்லா கவனமாக கேளுங்க, பைபிளோடையே கவனிங்க, நோட் புக், பேனா, பென்சிலோடு கவனிங்க. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோட பார்க்க அன்போடு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இது வேத ஆராய்ச்சிக்கான ஒரு பயிற்சி. 276 பக்கத்தில் இன்றைக்கி 2 வசனங்களை பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் அதிகாரத்தில் 6, 7 2 வசனங்கள். பக்க நம்பர் 276. இந்த வசனங்களுடைய நம்பர் 2, 6, 7. அப்போ பாருங்கள், மறக்காது. ஸ்லோவாக, தெளிவாக, குறிப்பாக கவனிக்கிறோம். இப்படி கவனிக்கிற புதிய தகவல்கள், தியான கருத்துக்களை நீங்கள் யார்கிட்டையாவது சொல்லலாம். சொன்னீங்கன்னா வேத வசனத்தை நீங்கள் அவங்களோட பகிர்ந்து கொள்கிறீங்க. வேதாமத்தின் ஒரு தகவலை சொன்னால் கூட வேதத்தை அவங்க நேசிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு உதவி செய்கிறீங்க. ஆகவே தான் இந்த நிகழ்ச்சியில் இது அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது. கொலோசியர் 2, 6, 7 இந்த வசனத்தை எடுத்து வச்சிட்டிங்களா? 6, 7 இந்த மாதிரி அந்த நம்பரை ரவுண்ட் பண்ணிக்கலாம், அப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வாசிக்கிறேன். ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நீங்களும் என் கூட சேர்ந்தே சத்தமாக வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. இப்போ வாசித்தாச்சு. வேகமாக தான் பொதுவாக வாசிப்போம். உதாரணமாக, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அப்படியும் வாசிக்கலாம். ஆனால் அநேக வார்த்தைகளை நாம் கவனிக்காமல் விட்டுவிட வாய்ப்பு இருக்குது. மெதுவாக வாசிக்கலாம். கமா, ஃபுல் ஸ்டாப் கூட கவனிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 6வது வசனத்துக்கும் 7ஆவது வசனத்துக்கும் இடையில 6வது வசனம் எப்படி முடியுது? நான் ஒரு குழுவில் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அங்கே ஃபுல் ஸ்டாப் பார்க்குறீங்களா, கமா பார்க்குறீங்களான்னு. அவங்க கொஞ்சம் பார்த்துட்டு நீங்களும் பாருங்கள். அங்கே கமா இருக்குது. இப்படி தான் பார்க்கணும். கமா இருந்தால் என்ன அர்த்தம்? 6, 7 ஒரே வாக்கியம்தான், நீளமான வாக்கியம். அதில் 6ஆம் வசனத்தில் சில ஆலோசனைகள், 7ஆம் வசனத்தில் சில ஆலோசனைகளை நம்ம பார்க்குறோம். முதல்ல 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே 6 வார்த்தைகள். இதை ஏற்றுக்கொண்டபடியே தான் ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை. ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம்தான், ஆனால் அந்த அழுத்தம் இருக்கிறது ஏற்றுக்கொண்டபடியே.
நாம் விசுவாசிப்பதின் அடிப்படை ஆரம்பம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்னொருட நான் சொல்கிறேன், நீங்களும் சொல்லி பார்க்குறீங்களா? ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே. பொதுவாக நம்ம இயேசு கிறிஸ்து தான் பயன்படுத்தும், அப்படி தான் மனசுக்குள்ளே வார்த்தையெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த வசனத்தில் கிறிஸ்து இயேசுன்னு இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுன்னு பலமுறை பயன்படுத்துகிறார். ஆனால் இந்த வசனத்தில் கிறிஸ்து இயேசுவை அப்போ மறக்காமல் வச்சுக்கலாம். இன்னொரு சொல்லுவோமா? ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே. ஆவிக்குரிய வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை எப்பொழுது ஆரம்பமானா இயேசுவை ஏற்றுக்கொள்றதில் ஆரம்பமாகுது. ஏற்றுக்கொள்றதுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை. அநேக சமயங்களில் இந்த கருத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையில் கூட நம்ம கவனிக்க முடியும். ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்ட் அல்லது ரிசீவ், 2 வார்த்தையும் சொல்லப்படுது. அக்செப்ட், ரிசீவ். இப்போ இந்த ஏற்றுக்கொண்டபடியே அந்த வார்த்தையை கொஞ்சம் நேரம் அப்படியே பார்க்கலாம். முக்கியமாக இந்த வார்த்தை ஏற்றுக்கொண்டபடியே கொடுக்குறாங்க. கொடுக்கறத இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்க? பெற்றுக்கொள்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க. இந்த ஏற்றுக்கொள்ளுதல்ன்ற வார்த்தை வர ஏதாவது ஒரு வசனம் ஞாபகம் இருக்கான்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, யோவான் 1:12 அதில் பாருங்கள், அந்த ஏற்றுக்கொள்ளுதலை தழுவின அந்த வார்த்தையை எப்படி சர்க்கிள் பண்ணிக்கலாம். இங்கே ஏற்றுக்கொண்டபடியே அதை சர்க்கிள் பண்ணிக்கலாம். இதுக்கு பக்கத்தில் கர்த்தராகி, அதுக்கு மேலே யோவான் இல்லைன்னா யோ 1:12 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்படி தான் பைபிள் நம்ம படிக்கலாம், நோட்ஸ் எடுக்கலாம், யோசிக்கலாம். ஏற்றுக்கொண்டபடியே அதை தொடர்ந்து கமாவாக இருக்குது பாருங்களேன். அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும், வேருக்கு முன்னாடி 1, அப்புறம் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாம், அது கட்டப்பட்டவர்களுக்கு முன்னாடி 2, அதுக்கப்புறம் அவருக்குள் நடந்து கொண்டு 3. சின்னதாக எழுதிக்கலாம். பார்த்தோன்னே நல்லா தெளிவாக தெரியும். நீங்கள் என்ன பண்ணலாம்? பைபிளையும் குறிச்சிக்கலாம். உங்கள் டைரி அல்லது நோட்டில் இந்த வசனத்தை எழுதி வரிசைப்படுத்தி பாருங்களேன். எங்கள் மாடல், இந்த மாடல்லாம் ஏன் அறிமுகம் செய்கிறோன்னா, நீங்களும் நல்ல வேதத்தை படிக்கிறதுக்கு, தியானம் பண்ணுறதுக்கு, மனப்பாடம் பண்ணுறதுக்கு எளிய முறையில் பயிற்சி பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் யாருக்காவது இதை சொல்லி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்குவோமே, நீங்கள் இயேசு கொடுத்த கடைசி கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர்களை சீஷராக உருவாக்குறீங்க. பைபிள் வாசிக்க, தியானம் பண்ண, மனப்பாடம் பண்ண. இப்போ இந்த முதல் 5 வார்த்தை, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாக, இது 1. வேர் எப்போது கீழே போகுது பார்த்தீங்களா? அப்புறம் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக, கட்டடம் மேல் நோக்கி தான் கட்டப்படுது. வேர் பார்க்க முடியுமா? நிச்சயமாக பார்க்க முடியாது. கிரவுண்டுக்கு, தரைக்கு கீழே தான் இருக்குது. கட்டடத்தை பார்க்கலாம், வேர் போகிறத பார்க்கவே முடியாது. இப்போ வேருனுடைய ஃபங்க்ஷன், வேலை என்ன அப்படின்னு நான் ஒரு சமயம் ஒருத்தர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவர் 2 நல்ல தெளிவான காரியத்தை சொன்னார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான். தெரிஞ்சதே யோசிக்கிறதுக்கு பேர் தான் தியானித்தல். தெரிஞ்சதே யோசிக்கும்போது அந்த தெரிந்தது நல்லா நமக்கு புரியும். இப்போ வேர் கொள்ளுதல், வேர் கீழே போகுது, மறைவாக போகுது. அதை போல் இயேசுக்குள்ளே மறைந்து நம்முடைய இரகசிய வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கையில் இயேசுவுக்குள் நாம் வேர் கொள்ள வேண்டும். வேர் இறுக்கி பிடிச்சிக்குது. அந்த செடியோ மரமோ விழுந்துடாமல், காற்றடிச்சா அது வெளியே வராமல் இறுக்கி மண்ணை பிடிச்சிக்குது. அது மட்டுமா உள்ளேருந்து தண்ணியை உறிஞ்சி மேலே அனுப்புது. அதை போல தான் நம்ம தனியாக ஆண்டவரோட செலவிடும் நேரம், ஜெபத்திலும் வேதவசன தியானத்திலும் அதை நம்ம இறுக்கி பிடிச்சிக்குது நம்முடைய வாழ்க்கை இயேசுக்குள்ளே இருப்பதற்கு. இந்த இடத்துல பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்? சைடில் இடம் இருந்தால் மத்தேயு 6:6 எழுதிக்கலாம். அந்த வசனத்தை இதோட தொடர்பு படுத்தலாம். 3 காரியம் பார்த்தோம். அவருக்குள் வேர் கொண்டவர்களாக, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக, அப்புறம் ஒரு பாதை இருக்க மாதிரி அவருக்குள் நடந்து கொண்டு.
நடக்கிறதுல ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம நடக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள்ளே நிற்கிறது இருக்குது. கிறிஸ்துவுக்குள்ளே நடக்கிறதுனா வெளிப்படையான வாழ்க்கையில் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் நடக்கிறோமா? ஒரு அடிச்சுவடு படம் போட்டு அதில் நடந்து போங்க அப்படின்னு வச்சுருக்கலாம். அல்லது ஒரு பாதையில் ஒரு சின்ன ஃபுட் மார்க், கால் பாத பதிவை அவங்க காட்டி அதுலேயே பார்த்து நடந்து போங்க. அவருக்குள் நடந்து கொண்டு. 2வது அதிகாரம் 6:7 6ஆம் வசனத்தை மட்டும் நம்ம பார்க்குறோம். அதில் அந்த அப்படியே யோசிச்சு பார்க்குறோம். முக்கியமான வார்த்தை என்னது? ஏற்றுக்கொள்ளுதல். ஏற்றுக்கொண்டபடியே எத்தனை காரியம் செய்யணும்? 3 செய்யணும். அதாவது அவருக்குள் வேர் கொள்ளணும், அவர் மேல் கட்டப்படணும், அவருக்குள் நடந்து கொள்ளணும். இது அடிக்கடி மனசுக்குள்ளே மெதுவாக சொல்லி பார்த்துட்டே இருக்கணும். அப்போ இந்த கிருபைகள் நமக்குள்ளே உருவாகும். அடுத்த வசனத்தை நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த பாடத்தில் படிப்போம். இது அருமையான வசனம். அநேக ஆண்டுகளாக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் இந்த 2 வசனங்களும் ரொம்ப உதவி செய்வதை நான் நன்றியோடு நினைக்காமல் இருக்க முடியாது. நீங்களும் இந்த வசனத்தை காப்பி பண்ணுங்கள். இந்த வசனத்தை சொல்லி கொடுங்க யாருக்காவது. இன்றைக்கு கொலோசிய நிருபத்தை பற்றி ஒரு சின்ன புள்ளி விவரத்தை பார்த்தோம். அதோட கூட முதல் வசனத்தை எப்படி படிக்கிறது மனப்பாடமாக சொல்லலாம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவரலாம், அவர் மேல் கட்டப்பட்டவரலாம், அவருக்குள் நடந்து கொண்டு. பார்த்திங்கன்னா அப்படியே அந்த வசனம் அதே ஆர்டரில் மாற்றாமல் உள்ளே வந்துடும். இப்போ இதையே ஜெபமாக நம்ம ஏறெடுக்க போயிடும். ஆண்டவராக இயேசுவே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவரே, கிறிஸ்து இயேசுவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கவனித்து வேதத்தை படிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் ஏற்கொள்ள வேண்டும், அவர் மேல் கட்டப்பட வேண்டும், அவருக்குள் ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும். அதற்கு நீர் கிருபை தாரும், ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சியை படித்து கற்றுக்கொண்டு யாருக்காவது ஒரு சிலருக்காவது கற்றுக் கொடுக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்றாடம் அன்றாடம் காப்பாற்றி நீர் அன்போடு நடத்தி வந்தீர். அந்நாளும் இந்நாளும் காப்பாற்றி நீர் எந்நாளும் நடத்திடுவே. பேர் சொல்லி அழைத்து பிள்ளை என்றழைத்து பின்பற்ற செய்தீரையா. ஆவியில் நிறைத்து அல்லல்கள் குறைத்து ஆசீர்வதித்தீரையா. எங்களை நீ நினைப்பதற்கும் எங்களை விசாரிப்பதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் தேவா. எங்களை நீ நினைப்பதற்கு